இந்தூரில் ஓய்வு பெற்ற நீதிபதியின் வீட்டுக்குள் கொள்ளையடிக்கும் காட்சிதான் இது. அறையில் படுத்திருந்த நீதிபதி மகன் எழுந்தால் தாக்குவதற்காக தயாராக ஒருவரை நிறுத்திவிட்டு இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறி. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள விஜயநகரில் அரசு அதிகாரிகள் வசதி படைத்தவர்கள் குடியிருக்கும் பகுதியில் வசித்து வருபவர் ஓய்வு பெற்ற நீதிபதி ரமேஷ் காந்த். மனைவி, மகன், மருமகள், பேர குழந்தைகளுடன் அவர் வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி அதிகாலை 3:30 மணியளவில் ரமேஷ் கார் குடும்பத்தினர் வீட்டுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த போது கொள்ளை கும்பல் ஒன்று வீட்டின் கதவை சத்தமில்லாமல் உடைத்து உள்ளே புகுந்துள்ளது. அப்போது ரமேஷ் கர்க்கின் மகன் ரித்விக் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த அறைக்குள் இருவர் நுழைந்துள்ளனர். அசந்து தூங்கிக் கொண்டிருந்த ரித்விக் அருகே ஒருவர் ஆயுதத்துடன் நின்று கொண்டிருந்தார். மற்றொருவர் அலமாரியை உடைத்து அதிலிருந்த தங்கம், வெள்ளி மற்றும் பணத்தை திருடி உள்ளார். பணத்தை திருடும் போது அதிலிருந்து அலாரம் அடித்துள்ளது. அலாரம் சத்தத்தில் ரித்விக் எழுந்தால் தாக்கும் வகையில் ஒருவர் ஆயுதத்துடன் காத்திருந்தார். ஆனால் ரித்விக் அசந்து தூங்கிக் கொண்டிருந்ததால் 4 நிமிடம் 10 நொடிகளில் கொள்ளையை அரங்கேற்றிவிட்டு அந்த கும்பல் தப்பி உள்ளது. இந்த கொள்ளை சம்பவம் அனைத்தும் வீட்டின் அறைக்குள் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது. கொள்ளையர்கள் வீட்டுக்குள் வந்ததை அறிந்த ரித்விக் அவர்களால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என தூங்குவது போல் நடித்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து சென்ற விஜயநகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டுக்கு வெளியில் காவலாளி தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் கொள்ளையர்கள் மெயின் டோர் கதவை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர். அலாரம் சத்தம் காவலாளிக்கு கேட்காமல் போனது எப்படி என போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் காவலாளிக்கு இந்த கொள்ளையில் ஏதும் தொடர்பு இருக்கிறதா என விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் வீட்டிலிருந்து 5 லட்சம் பணம் மற்றும் தங்க வெள்ளி நகைகள் கொள்ளையடித்துச் சென்ற கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். பாதுகாப்பு நிறைந்த பகுதியில் நடந்த கொள்ளை சம்பவம் இந்தூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.